கையில் ஒரு அப்பக்குடத்துடன் படுத்திருக்கும் பெருமாளைப் பற்றித் தெரியுமா? ஒரு எளிய அப்பத்தை நைவேத்தியமாக ஏற்றுக்கொண்டு இழந்த பதவி, செல்வம் என அனைத்தையும் திரும்பத் தரும் கோவிலடி. அப்பக்குடத்தான் கோவிலின் சிறப்புகளைப் பற்றி பார்க்கலாம் வாங்க. துர்வாசர் சாபத்தால் தன் பதவி, பலம் என அனைத்தையும் இழந்த உபமன்யு என்ற மன்னன் இங்குள்ள பெருமாளுக்கு 1000 குடம் அப்பம் படைத்து வேண்டிக் கொண்டான். மன்னனின் பக்தியை மெச்சி பெருமாள் அந்த அப்பக்குடத்தை தன் கையில் ஏந்தி மன்னனுக்கு மீண்டும் அவனது ராஜ்யத்தை தந்தருளினார். பெருமாளே அந்த அப்பத்தை ஏற்றுக்கொண்டதால் இன்றும் இக்கோவிலில் அப்பம் நைவேத்தியம் செய்வது மிகவும் பிரசித்தி பெற்றது. இழந்த பதவி, வேலை, சொத்து ஆகியவற்றை மீண்டும் பெற விரும்புபவர்களுக்கு இது மிக முக்கியமான பரிகாரத் தலமாக விளங்குகிறது. மேலும் இத்தலம் முன்னோர்களுக்கான பித்ருதோஷ நிவர்த்திக்கும் தீராத நோய்களை தீர்ப்பதற்கும் சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. இங்கு பெருமாளை வேண்டி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்கள் மோட்சமடைவார்கள் என்பது நம்பிக்கை. சாபத்தால் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறவும், நோய் நொடிகள் மற்றும் பித்ருதோஷங்களில் இருந்து விடுபடவும் அப்பக்குடத்தானை வணங்குங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.